கே மூர்த்தி, இளங்கோவன், தேவராஜ், நித்யானந்தம், பாட்சா, KVS மாரியம்மாள், நாகப்பன், AM பாஸ்கர், பாலசுப்ரமணியம், ராஜகுமார் உள்ளிட்ட வில்லிவாக்கம் வெங்கடேசன் உள்ளிட்ட கழகத்தின் விலை மதிக்க முடியாத நிர்வாகிகளே, என்னை தொடர்ந்து தலைமை கழகத்தில் தரணி போற்றுகிற தங்கத்தாரகையின் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒப்படைத்துக் கொண்ட என் சிந்தையெல்லாம் சிம்மாசனம் போட்டிருக்கிற என் நண்பன் வில்லிவாக்கம் முருகானந்தம் அவர்களே, அண்ணாநகர் பகுதி கழகத்தின் செயலாளராய் ஒரு 18 ஆண்டு காலம் பணியாற்றிவிட்டு இன்னைக்கு அம்மாவின் தலைமையை ஏற்றிருக்கின்ற என் ஆருயிர் நண்பன், வானமாய் சிறகாய் எனக்கு வாய்த்திருக்கிற அண்ணாநகர் NS விஜயன் அவர்களே, என்னை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற என் கண்ணியத்திற்குரிய மாமா ஜாஃபர் அலி, பட்டாள நடை நடந்த தொண்டர்படை அமைப்பாளர் கடல்ராஜன், மாணவரணிக்கு தலைமை தாங்கிய தம்பி வெங்கட்ராமன், என் பாசத்திற்குரிய நண்பன் ரவிச்சந்திரன், கராத்தே சீனிவாசன், மாணவரணி அமைப்பாளராக இருந்த உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் ராம சிவசங்கர் உள்ளிட்ட என் உறவுகளே, நிகழ்ச்சி நிரல் முழுவதும் நிறைந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை தோளில் தாங்கி கடமையாற்றுகின்ற கர்மயோகிகளே, கற்றறிந்த சான்றோர்களே, தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் மீது தீராத காதல் கொண்ட திராவிட இயக்கத்தின் பற்றாளர்களே, உருண்டு கொண்டிருக்கிற உலகப் பந்தை உள்ளம் கைகளில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர் தோழர்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப தம்பிகளே, பால் நினைந்தூட்டும் பரிவுள்ள தாய்மார்களே, ஜனநாயகத்திற்கு வானமும் சிறகுமாகவும் காதாகவும் கண்ணாகவும் இருந்து கடமையாற்றுகின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் நல்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக கோடையிலும் வற்றாத தீபகங்கை, ஆடிக்காற்றுக்கும் அசைந்து கொடுக்காத அரண்மனை, தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கி வைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொட்டியும் மாம்பலமாய் ஒட்டி கிடந்து இந்திய அரசியலில் தனிமனித ராணுவமாக தலை நிமிர்ந்து நிற்கின்ற, வானமும் வழிமொழிகிற புரட்சி தலைவியின் காலடியில் விழுந்து கிடந்து கடமையாற்ற சித்தமாக இருக்கின்ற புரட்சி தலைவியின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள், பெரம்பூர் பகுதியின் அவைத்தலைவராக இருந்து கழகத்தில் இணைத்துக் கொண்ட பொன்முடி உள்ளிட்ட சகாக்களே, வணக்கம்.